Hi students, welcome to CMAS classes. Matrices. இங்கே ஒரு quadratic form by means of orthogonal reductionல canonical form எப்படி மாத்துறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்க போகிறோம். இதான் question. Reduce the quadratic form x1 square plus 2x2 square plus x3 square minus 2x1 x2 plus 2x2 x3 to canonical form by an orthogonal reduction and find its nature, rank, index and signature. இதான் கொடுத்துருக்கு. இப்போ இதை நான் சால்வ் பண்ணணும்னா முதல்ல இந்த quadratic ஃபார்மை மேட்ரிசஸாக மாற்றணும். அதுக்கு அந்த மேட்ரிசஸை நான் ஏன்னு எழுதிக்கிறேன். ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் வந்து half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் வந்து half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3. அதே மாதிரி இங்கே half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர், இங்கே half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3. இப்போ இந்த இடத்துல நான் எழுதணும்னா half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3, இங்கே half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3, இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸ்கொயர். இப்போ இதோட வேல்யூவை நான் எடுத்து எழுதணும்னா a ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் 1, half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2. அப்போ என்ன வரும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 வந்து -2, அதில் half -1, இங்கே x1 x3 இல்லை 0, அதே மாதிரி x1 x2 கோஎஃபிஷியன்ட் -1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர் 2, half இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 x3 2, அதனால் அது என்ன ஆகிடும் 1. இப்போ இங்கே அடுத்தது x1 x3 கோஎஃபிஷியன்ட் இல்லை 0, இதோட வேல்யூ 1 and coefficient of x3 square is 1. So A matrices கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதை canonical form மாற்றுறதுக்கு எனக்கு இதோட diagonalization தேவை. ஸோ அப்போது நான் இந்த மேட்ரிக்ஸை diagonalization பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு ஐகன் வேல்யூவும் ஐகன் வெக்டரும் தேவை. ஸோ முதல்ல ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேவை. ஸோ தேர்ஃபோர் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணி அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும். அப்படி நான் சப்ராக்ட் பண்ணும் பொழுது இது லாம்டாவில் இருக்கிற ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக மாறும். ஸோ ஷார்ட்டாக இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த s1 s2 s3யை கண்டுபிடிக்கணும். s1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ், தட் இஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 which is equal to 4. S2 is equal to sum of the minors of diagonal elements. அப்படின்னா இந்த diagonal elementோட minors கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துக்கிறேன். ஸோ அந்த காலம் அந்த ரோவை நான் மறைச்சிட்டோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 1 1 1 ப்ளஸ் அடுத்தது இந்த டயகனல் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த காலம் இந்த ரோவை நான் மறைச்சிட்டேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 0 0 1 ப்ளஸ் இந்த 1 நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த காலம் இந்த ரோவை நான் மறைச்சிக்கிட்டோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 -1 -1 2. இப்போது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். என்ன வரும்? இது 2 × 1 2 minus 1 1 into 1 1 ஆகிடும் ப்ளஸ் 1 into 1 1 minus 0 into 0 0 plus 1 into 2 2
minus 1 into minus 1 plus 1 ஆகிடும். இப்போ இங்கே 1 எழுதுனா போதும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் we get 1, இங்கே 1, இந்த இடத்துலையும் 1. ஸோ ஆட் பண்ணால் we get 3. ஸோ S2 is equal to 3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது S3. S3 is nothing but determinant of the matrix. அதாவது A ஓட determinant கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரோ எக்ஸ்பான்ஷனாக இதோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1 into 2 ones are 2 minus 1 into 1 1. இங்கே அடுத்தது மைனஸ் வரும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கிறதுனால ப்ளஸ் 1 into minus 1 இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிட்டோன்னா minus 1 into 1 minus 1 minus 0 ப்ளஸ் 0 into எதால் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ 0 தான் வரும். ஸோ 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 into 1 1, இங்கே minus 1 plus 0 which is equal to 0. அப்போது S3 equal to 0. இப்போ இதுக்கு அடுத்தது characteristic equation of A. Formula lambda cube minus S1 lambda square. அப்போ இங்கே minus 4 lambda squareன்னு வரும். plus S2 lambda, இப்போ plus 3 lambdaன்னு வரும். minus S3, அப்போ minus 0 இங்கே S3. that is equal to 0. இப்போ இதோட ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதிக்கலாம்? lambda cube minus 4 lambda square plus 3 lambda is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். லாம்டா காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா லாம்டா இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது இதை ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் அப்ளை பண்ணோம்னா we get lambda into lambda minus 1 into lambda minus 3 that is equal to 0. அதாவது மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், ஆட் பண்ணால் minus 4ன்னு வரணும். இப்போ இதிலிருந்து the roots வந்து lambda is equal to 0, lambda is equal to 1 and lambda is equal to 3. Therefore the eigenvalue are 0 1 3. so ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது ஐகன் வெக்டாரை நான் கண்டுபிடிக்கணும். தி ஐகன் வெக்டர் ஆஃப் A is given by A minus lambda into x is equal to 0. that is என்ன வரும்? டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 1 minus lambda minus 1 0 minus 1 2 minus lambda 1 0 1 1 minus lambda into x1 x2 x3 equal to 0. இப்போது இதை ரோ இன்ட்டு காலமாக மல்டிப்ளை பண்ணி வச்சுப்போம். இப்போ எப்படி வரும்? 1 minus lambda into x1 minus x2 plus 0 x3 equal to 0. அடுத்தது second row into this column minus x1 plus 2 minus lambda into x2 plus x3 equal to 0. அடுத்து third 0 x1 plus x2 plus 1 minus lambda into x3 equal to 0. இப்போ first case lambda equal to 0ல போட்டோம்னா இங்கே x1 minus x2 plus 0 x3 equal to 0 minus x1 plus 2 x2 plus x3 equal to 0 0 x1 plus x2 plus x3 equal to 0ன்னு வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ x1 by determinant of அதை மறைச்சிட்டோம்னா minus 1 0 2 1 that is equal to x2 by இந்த x2வை மறைச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடாக வேல்யூ ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அப்போ 0 1 1 minus 1 equal to x3 by 1 minus 1 minus 1 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் this is x1 by determinant எக்ஸ்பாண்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். பண்ணோம்னா minus 1 minus 0 இங்கே 0 minus 1 that is equal to x3 by 2 minus 1. This is equal to x1 by minus 1, x2 by minus 1, x3 by 1 ன்னு வரும். So therefore when lambda is equal to 0 the eigenvector is
minus 1 minus 1 1. இப்போ அடுத்த கேஸ் 2 lambda equal to 1ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 1 minus 1 lambda பதிலா 1 போடுறோம். அப்போ 0x1 minus x2 plus 0x3 equal to 0. இப்போ அடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா minus x1 plus x2 plus x3 equal to 0. இங்கே 0x1 plus x2 plus 0x3 equal to 0. இப்போ இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா x2 equal to 0. நம்ம ரெண்டு ஹோமோஜீனியஸ் எடுத்து சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டைரெக்டாக அது 0 ஆகிடுது. இப்போது இந்த ஈக்குவேஷனில் x2 0 போட்டோன்னா I will get minus x1 plus x3 equal to 0 or x1 is equal to x3. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்டை கீழே எழுதணும்னா x1 by 1 that is equal to x3 by 1. So when lambda is equal to 1, the eigenvector is 1 0 1. ஸோ ரெண்டாவது வெக்டரையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபைனல் கேஸ் lambda equal to 3ல போட்டால் we get 1 minus 3. அப்போ minus 2x1 வரும். minus x2 plus 0x3 equal to 0. அடுத்தது minus x1 minus x2 plus x3 equal to 0. இங்கே 0x1 plus x2 minus 2x3 equal to 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ x1 by determinant of minus 1 0 minus 1 1 equal to x2 by இந்த காலத்தை நான் மறைச்சிட்டேன்னா 0 minus 2 1 minus 1 equal to x3 by minus 2 minus 1 minus 1 minus 1. இப்போ இந்த determinant values நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்னா x1 by minus 1 இங்கே இதை plus 0ன்னு எழுதிக்கிறேன் equal to x2 by 0 into minus 1 0 plus 2 equal to x3 by 2 minus 1 that is equal to x1 by minus 1 x2 by 2 x3 by 1. So when lambda is equal to 3, the eigenvector is minus 1 2 1. So x1 x2 x3ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது இதை நார்மலைஸ்டு பண்ணி எழுதுகிறேன். அது எப்படி எழுதுறதுன்னு, அதுக்கு முன்னாடி இந்த வெக்டரெல்லாம் ஆர்த்தகனலாக இருக்கும். இதோட ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தகனலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா minus 1 into 1 minus 1 இது 0 plus 0ன்னு வந்துடும். இந்த மூணு வெக்டரையும் மியூச்சுவலாக ஆர்த்தகனல், ஏன்னா அதோட ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் வந்து 0ன்னு வரும். ஸோ இப்போது இந்த வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த வெக்டர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், நார்மலைஸ்டு. அப்படி பார்த்தோம்னா இது வந்து 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும். ஸோ வேல்யூ வந்து 3. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு வரும். ஸோ அதான் இது minus 1 by 3, இதுவும் minus 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இங்கே 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு எழுதிட்டேன். இப்போ அடுத்தது இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா 1 plus 1 2 ஆகிடும். அப்போ 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 0 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 0ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இது இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த டேர்ம் 1 minus 1 ஸ்கொயர்னா ப்ளஸ் 1, இது 2 ஸ்கொயர் 4, அடுத்தது 1 ஸ்கொயர் 1, ஸோ 6. ஸோ minus 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6, 2 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 and 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். n டிரான்ஸ்போஸ் காலமை ரூவா மாற்றி எழுதணும். அப்போ எப்படி வரும், minus 1 by root 3 minus 1 by root 3 minus 1 by root 3, இங்கே 1 by root 2 0 1 by square root of 2, அடுத்தது minus 1 by root 6
2/√6 1/√6 வரும். இப்போது n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது n டிரான்ஸ்போஸ் an கண்டுபிடிக்கணும். n டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன், a மேட்ரிக்ஸும் எழுதியாச்சு, n மேட்ரிக்ஸ். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா டயகனல் எலமெண்ட்ஸில் மட்டும் ஐகன் வேல்யூ வரும். அப்போ எப்படி 0 0 0 0 1 0 0 0 3. இப்போ டயகனலைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ இதோட கெனானிக்கல் ஃபார்மை கண்டுபிடிக்கணும். கெனானிக்கல் ஃபார்முக்கு we have to multiply like this. இதை நான் மல்டிப்ளை பண்ணால் 0y1² அதை எழுத தேவையில்லை. அப்போது y2² + y3² எழுதிக்கலாம். இப்போது இதோட நேச்சர் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரேங்க் கண்டுபிடிக்கிறேன். ரேங்க் இங்கே இருக்கிற டேர்மோட ஸ்கொயர் டேர்மோட கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் அதோட ரேங்க்கு. இங்கே 2 டேர்ம் தான் இருக்குது. ஸோ ரேங்க் இஸ் 2. அடுத்தது இண்டெக்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி கெனானிக்கல் ஃபார்ம் 2 இருக்குது. அடுத்தது சிக்னேச்சர், number of positive terms in canonical form minus number of negative terms in the canonical form, that is equal to 2 minus 0 which is equal to 2. அடுத்தது nature, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட். என்ன 2 ஐகன் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது, 1 0வாக இருக்குது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் செமி டெஃபினைட். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.